ஹலோ. ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ifconfig இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்கிறது வந்து அவங்களோட நெட்வொர்க் என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ்லாம் அவங்களோட லினக்ஸ் மிஷினில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட Ubuntu மிஷினுக்குள்ளே போய்ட்டோம், லினக்ஸ் மிஷினுக்குள்ளே ரைட் கிளிக், ஓப்பன் இன் டெர்மினல். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளோட லினக்ஸ் டெர்மினல் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம ifconfig நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ என்னென்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் இந்த டிவைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ கொடுத்து பார்த்தோம்னா இந்த கமாண்ட் ifconfig நாட் ஃபவுண்ட் பட் கேன் பி இன்ஸ்டால்ட் வித் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கமாண்டை தான் இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ கமாண்டை போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, அந்த இன்டர்ஃபேஸ் என்ன ஐபி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ENP0S3. ஓகேவா? ஸோ இதனோட லூபேக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். நம்மளோட ஐபி பார்த்தீங்கன்னா 10.0.2.15. ஓகேவா? ஸோ இந்த ஐபி மூலமாக தான் இப்போ நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. So let me try to reach the internet IP. ஸோ நம்மளுக்கு 8.8.8.8 செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு பிங் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு Ubuntu இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ifconfig கமாண்ட் வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற நெட்வொர்க் டூல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் அதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் அப் இந்த next session. இதில் ஏதாச்சும் doubts or queries இருந்தால் just give a comment.